குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே பிக் தேங்க்ஸ். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நேற்று நைட்டே நான் நினச்சேன். பட் ஆனால் நான் அம்மாக்கிட்ட சொன்னேன். அவங்க சரியாக கேட்கலையா என்னன்னு தெரியல. நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். எப்பவுமே 6 o'clock அந்த மாதிரி எழுந்திரிச்சிருப்பேன். இப்போது இன்றைக்கி 6:30க்கு தான் எழுந்திரிச்சேன். சரி, எழுந்திரிச்சிட்டு நம்ம போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்க்குறதுக்குள்ளே அவங்க குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கலாம் எதுவுமே தெரியல. பட் ஆனால் நான் vlog எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அம்மா இங்கே ஏதோ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அங்கேயும் கேஸ்லேயும் ஏதோ வச்சுருக்காங்க. நான் சொன்னேன்ல ஆல்ரெடி அவங்க பாதி குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ஏதோ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்ன செய்ய போகிறாங்கலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்ககிட்டே கேட்கலாம், அவங்களே சொல்லிவிடுவாங்க என்னென்னு. நான் இங்கே என்னெல்லாமா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் செய்ய போகிறேன். இன்றைக்கி சப்பாத்தியும் மொச்சக்காவும் உருளைக்கிழங்கு போட்டு குருமா குழம்பு செய்ய போகிறேன். அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன். கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். அவ்வளோதான் பிரேக்ஃபாஸ்ட். லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு. குருமா குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது எதுக்குமா? கருவாட்டு குழம்புக்கு எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். இது சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ கடுகு போட்டாச்சு. பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு கொஞ்சம் பூண்டு செவக்கிட்டோம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். அப்படியே கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி குருமாவுக்கு பட்டை லவங்கலாம் போட்டுக்கலாம். பட்டை 3, அப்புறம் சோம்பு, இஞ்சி இலை சும்மா வாசனைக்கு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கும் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கருவாட்டு குழம்புக்கு வெங்காயம் வதங்கிக்கிது. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நாங்கள் நிறைய கருவாட்டு குழம்புலாம் ரொம்ப செய்ய மாட்டோம். எப்போனா ஒரு டைம் தான் செய்வோம். ஏன்னா நான் சாப்பிடுவேன், எங்கள் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்க லைட்டாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் நான் நிறைய கருவாட்டு குழம்பு செய்ய மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அதனால் பிடிக்காது. தக்காளி போட்டுக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம்.
வந்து வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த காய் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள்லாம் ஆமாம் மிளகாத்தூள் உப்புலாம். எனக்கு கூட கருவாட்டு குழம்பு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தெரியாது, ஆனால் செய்வேன். காய்ங்கெல்லாம் போட்டு செய்ய மாட்டேன், இதுதான் ஃபஸ்ட் டைம் காய்ங்கெல்லாம் போட்டு செய்கிறேன். வெறுமா தான் வெங்காயம் தக்காளி அதுமாதிரி தொக்கு மாதிரி தான் செய்வேன். இப்போ தான் காய்ங்கெல்லாம் போட்டு செய்வேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகா குழம்பு மிளகாத்தூள் தான், வேறு எதுவும் போடக்கூடாது. குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு வந்து நம்ம சுத்தமாக போட்டுக்கலாம். ஏன்னா கருவாடு போட்டதுக்கப்புறம் உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஏன்னா கருவாட்டு குழம்புக்கு உப்பு வந்து நம்ம பார்த்து தான் போடணும், இல்லைன்னா அதிகமாகிடும். கருவாட்டில் உப்பு இருக்கும். நல்லா வதங்கியாச்சு. இது அப்படியே சைடு இதை பார்த்துக்கலாம். இது கூட வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு காயும் மொச்சக்காயெல்லாம் போட்டுட்டு இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ தண்ணி ஊற்றிட்டோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா காய் வேகட்டும், அப்புறம் புளி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ காய் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் புளி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து நல்லா வெங்காய தக்காளி வதங்கிடுச்சு குருமாவுக்கு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா சமையலே நடக்காதோ? ஆஹா, ஏன்னா சாம்பாருக்கு காரக்குழம்புக்கு இதுக்கெலாம் வேணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட தேவையில்ல. குருமா குழம்புக்கு கறி குழம்புக்கு பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீ சமையல் செஞ்சால் தானே உனக்கு அதை பற்றிலாம் தெரியும். நீ சமையல் கட்டு பக்கமே வர மாட்டேங்கிற. இப்போ கூட இங்கே தானேம்மா இருக்கேன், வீடியோ தான் எடுத்துனுங்கிற. செய்யா செய்கிறேனே. என் சேனலை பார்த்தா தெரியும் உனக்கு. என்னோடய குக்கிங் வீடியோஸ்லாம் போய் பாரு. என்னோடய டம்ளர் இட்லிலாம் போய் பாரு, எப்படி செய்யணும்னு கற்றுக்கோ. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. நல்லா இது வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மொச்சக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். இவர் எப்போ வெளில வருவார்? அவர் ஒன்று கொஞ்சம் சின்ன அடுப்பில் வச்சுக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். இருந்தாலும் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மொச்சக்காய் ஊற்றிக்கலாம். அதில் வச்சுலாம் இது கடாய் வந்து நாங்கள் இது அது பேர் என்ன நாப்தலா ஃபோனில் டிவிலாம் பார்த்து இந்த கடாய் தவாலாம் வாங்கினாங்க. வேஸ்ட்டு, ஒன்றும் நல்லா 1300 போனது தான் மிச்சம். அந்த தவாவும் யூஸ் பண்ணல, தவாவும் எடுத்து போட்டாச்சு. இந்த கடாயும் வந்து நம்ம அவசரத்துக்கெலாம் வந்து செட் ஆகாது. இந்த டிவியில் காமியத்தெல்லாம் பார்த்துட்டு வாங்காதீங்க. நாங்கள் வாங்கிட்டு இன்றைக்கி அது எதுக்குமே யூஸ் இல்லாதது. தவாவை நாங்கள் தூக்கியே போட்டுட்டோம். என்ன போடுவேன்? மிளகாத்தூள் போட்டேன். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் சப்பாத்திக்கு. இது கரெக்டாக இருக்குது. மூடிடலாம். அதுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்க நம்ம ஸ்டோர் வச்சு குருமாவில் போட்டுக்கலாம். அது கருவாட்டு குழம்பு என்ன எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கருவாட்டு குழம்பு கொதிக்குது. சரி கொதிக்குது. அவர் பாட்டு அவர் இருக்கட்டும்.
இந்த உருளைக்கிழங்கு உரிச்சிட்டு இந்த குருமாவில் சேர்த்துட்டா அது பாட்டுனா அது ஆகும். உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ சும்மா கையில் இது பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றலாம். எங்கள் வெள்ளூரில் வந்து நேற்றுலேருந்து மழைங்க. நேற்று ஈவினிங்லேருந்து மழை தான். நேற்று நைட்டில் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு கிளைமேட்டு. இப்போவும் வந்து சன் வந்து இன்னும் வரலை. அப்படியே மேகமூட்டத்தோடு தாங்க இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி கிளைமேட்டே நல்லா தான் இருக்குது. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. இருந்தாலும் மழை வந்து நேற்று ஈவினிங் ஃபுல்லாக மழை தான், நைட் ஃபுல்லாக மழை தான். நல்லா இருந்துச்சு கிளைமேட். நல்லா இருக்கு. ஆனால் வெதர் ரொம்ப வேக்கான வெயிலுங்க. ரொம்ப எங்கள் வெயிலெல்லாம் ஆயிடுச்சு. தேங்காய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் ஊற்றிட்டோம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதிக ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஏன்னா வந்து தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிச்சா குழம்பு வந்து டேஸ்ட் வராது. இப்போ இந்த கருவேட்டு குழம்பும் நம்மளுக்கு காயெல்லாம் வந்து பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம புளி சேர்த்துக்கலாம். சாதமாக கொதிக்குது. புளி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தேங்காய் போடலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா அவங்க இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம்லாம் வந்து தேங்காய் அரைச்சி மீன் குழம்புலாம் வைக்கிறாங்க. கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம்லாம் வந்து மதுரை சமையல்னு ஒருத்தர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கல்ல, அவங்க வந்து நான் தினமும் பார்ப்பேன். அவங்க வந்து மீன் குழம்பு எல்லாத்துலேயுமே வந்து தேங்காய் சேர்க்குறாங்க. அதனால் கருவாட்டு குழம்புல கொஞ்சம் தேங்காய் சேர்க்கலாமான்னு யோசிக்கிறேன். நல்லா இருக்குமா நல்லா இருக்காது தெரியும். ஏன்னா நாங்கள் வந்து தேங்காய்லாம் சேர்க்க மாட்டோம். பார்க்கலாம். இப்போ வந்து புளி ஊற்றிடலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். எனக்கு வந்து மதனி சமையல் வந்து மதனி வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வாழ்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருக்கும். ஏன்னா அவங்க கடற்கரை ஓரத்தெல்லாம் வந்து அவங்க அடுப்பில் செய்கிறது, அப்புறம் நல்லா காற்று, அவங்களுடைய ஃபேன் கூட சொல்லலாம் நான். ஏன்னா எனக்கு மதினி வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும். தினமும் அவங்க வீடியோ பார்ப்பேன் நான். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஃபோன் எடுத்து ஃபஸ்ட்டு ஈவினிங் பார்க்குற வீடியோவே மதினி வீடியோ தான். ஏன்னா மதினி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா செய்கிறாங்க சமையல்லாம். ஆனால் அவங்க செய்யறத பார்க்குறப்ப நம்மளுக்கு அந்த பசியை தூண்டுது. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக செய்கிறாங்க. அடுப்பில் தான் செய்கிறாங்க. இருந்தாலும் வந்து அவங்க செய்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது சமையல். மீன் குழம்பு எதுவாக இருந்தாலும் சரி நல்லா சூப்பராக செய்கிறாங்க அவங்க. ஆனால் நம்ம கேஸில் செய்யறதுலேயே அவ்வளோ கஷ்டப்படுறோம். எப்படி வேர்த்து ஊற்றுது எனக்கு இப்போது. ஆனால் இருந்தாலும் அவங்க அடுப்பில் செய்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம்தான். குழம்பு நல்லா குருமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணலாம். சன்னு வரல. நீ அம்மா வேலை ஸ்டார்ட் ஆகுது. வரட்டும், வரும். இப்போ கொஞ்சம் நம்ம மழை காலன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வரும். சீக்கிரமாக வராது. இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து கருவாடு சேர்த்துக்கலாம். இப்போ சப்பாத்தி மட்டும் செஞ்சுட்டா போதும். கருவாடு போட்டுக்கலாம். கருவாடு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்களா, அப்படி சுத்தண்ணி போட்டு இது வானதுமே அப்படியே கரையுது. கருவாடு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா அது சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும்.
கருவாடு குழம்பு செஞ்சுட்டேன். ஆனால் வீடியோ எடுக்கிறதுனால வந்து சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் லஞ்சுக்கு அவன் அதை தான் சாப்பிட்டான். நான் சாப்பிடுவேம்மா குழம்புலாம். கருவாடு சாப்பிட மாட்டேன், குழம்பு சாப்பிடுவேன். குழம்பு மட்டும் கொஞ்சமாக லைட்டாக ஊற்றி சாப்பிட்டேன். அது கருவாடு வந்து குட்டி குட்டியாக ஃப்ரை பண்ணுவாங்கல்ல எண்ணெய், அது சாப்பிடுவேன். அது சாப்பிடுவா. குழம்புல வைக்கிறது இவ்வளோ சாப்பிட மாட்டா. இவங்க தங்கச்சி சாப்பிட மாட்டா. இவங்க தங்கச்சி ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு, அப்புறம் சிக்கனு அதெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. சண்டே வரா ஊருக்கு. வந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என் சின்ன பொண்ணு. அவங்க ரொம்ப ஷை டைப். அவங்க கேமரா முன்னாடி இப்போ தான் வரேன் இவங்க சொல்லி. ஆனால் அவன் வந்து வருவாளா என்னன்னு தெரியல. ஆனால் சண்டே வந்தானா உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சோண்டு தேங்காய் பேஸ்ட்டு போட்டிருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இதான் ஃபஸ்ட் டைம் தேங்காய் சேர்த்துருக்கேன். பார்க்கலாம், இருங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். தேங்காய் போட்டு உடனே எப்படிமா டேஸ்ட் வந்துருமா? நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா சரியாக போயிடும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தி செய்யலாம். நல்லா தாங்க இருக்குது. தேங்காய் ஊற்றினா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. போட்டுக்கலாம். ஏன்னா கருவாடு போட்டதுக்கப்புறம் நம்ம குழம்புல உப்பு பார்த்துன்னு போடலான்னு சொன்னேன் இல்லையா. இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் உப்பு போட்டுக்கலாம். வந்து சாதம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து லஞ்சுக்கு கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் சப்பாத்தி. ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு.